வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் உருளைக்கிழங்கு சீரக வறுவல் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே சீரகம் அதிகமாக சேர்த்து பண்ணுறது தான். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சிட்டோமா ஈஸியாக வேகமாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 300 கிராம் உருளைக்கிழங்கை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பெரிய உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்துருச்சு. உருளைக்கிழங்கு கரெக்டாக வெந்திருக்கு. குழைய விட்டுறக்கூடாது. இந்தளவு வேக வச்சா போதும். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் பேன் போட்டிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் இந்தளவு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா பொரிய வைக்கணும். இந்த சீரகத்தோட ஃப்ளேவரும் பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் நல்லா எண்ணெயில் இறங்கணும். அடுத்து கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இருக்கட்டும். இடையில அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். சிம்லேயே வச்சு அப்பப்போ கிண்டி விட்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் கொத்தமல்லி இலை சேர்க்கணும். இதை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இதில் சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு ஜீரக ஃப்ரைக்கு சீரகமும் கொத்தமல்லி தலையும் நிறைய சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக வேகமாக செய்யக்கூடிய டேஸ்டான உருளைக்கிழங்கு ஜீரா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு ஜீரக வறுவலை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.